வணக்கம் அன்புறவுகளை. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். இப்பொழுது நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், சில தோல்விகள் வந்துவிட்டது என்று நினைப்போம். இந்த தோல்விகள் யாரால் வருகின்றன என்ற விடயத்தை பார்ப்போம். ஏனென்றா தோல்வி எப்போதும் வரும், அது யாராலும் வரலாம். அதாவது எங்களுக்கு தோல்வி எப்படி ஏற்படுகிறேன்டா எங்களால் தான் ஏற்படுகிறேன்றது உங்களுக்கு தெரியும். காரணம் எப்படி என்று பாருங்கள். ஒரு செயலை நான் செய்யும்போது அதில் சில நேரம் சறுக்கி விடுவது உண்டு. அப்படி அந்த சறுக்கும் போது கூட எங்களுக்கு ஒரு தோல்வி வருகின்றது. உதாரணமாக ஒரு எக்ஸாம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பிள்ளைகள் சரி அல்லது நாங்கள் சரி ஒரு பரீட்சைக்கு தோற்றுக்கிறோம். அந்த தோற்றுக்கிற பரீட்சை எங்களுக்கு ஃபெயிலியராக போச்சுது, அதாவது பாஸ் பண்ண முடியவில்லை. உடனே எங்களுக்கு தோல்வி வந்துட்டுதுண்டு சதா கவலையில் ஆளக்கூடாது. ஏன்னு எங்களால் தான் தோல்வி வந்தது முதல் நினைக்கணும். யாரால் தோல்வி வந்தது? நிச்சயம் எங்களால் தான் அந்த தோல்வி வருகிறதுன்றதை நாங்கள் எண்ண வேணும். ஏனென்று கேட்டால் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் சறுக்கல்கள் வருவது உண்டு. எல்லாம் சரியாக வருவது இல்லைத்தானே, சறுக்கல்களும் வரும், உயர்ச்சியும் வரும். அப்போ அந்த வகையிலே எங்களுக்கு வந்துட்டுது தோல்வி என்றோன்னு அது யாரால் வந்தது? எங்களால் தான் வந்ததுன்றதை முதல் நினைக்கணும். ஏன் வந்தது, எப்படி வந்தது, ஏன் நான் இதுக்குள்ள இவ்வளவு தூரம் எனக்கு இப்படி வந்துட்டுதுன்றதை நீங்கள் நினைச்சு கொள்ளுங்கள் முதல். அது கவலை இருக்கும், ஆனால் அதுதான் சதா கவலை என்று நீங்கள் நினைச்சு கொள்ளாதீர்கள். அதுக்கு காரணம் நீங்கள் தானே. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா, காரணமான நானே கவலைப்படாமல் இருந்தால் தான் மீண்டும் அதை முயற்சிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். ஏனென்றா ஒரு தோல்வி வந்தாலும் அதை நாங்கள் முயற்சித்து வெற்றி பெறலாம். அந்த முயற்சித்து வெற்றி பெறாமல் நாங்கள் தகாத ஒரு எண்ணங்களை உருவாக்கி நாங்கள் வாழுறோம்டா அது உண்மையிலேயே சிறப்பானது அல்ல. காரணம் அது நல்லதில்லை. ஏனென்று கேட்டால் வாழ்க்கை குறுகிய கால வாழ்க்கை தானே. அப்போ அந்த வாழ்க்கையில் குறுகிய கால வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்ச காலம்தான். அந்த காலத்தில் நீங்கள் நன்மை செய்து வாழ வேணும் என்பது தான் உண்மையான ஒன்று. ஆகவே தான் நீங்கள் கவலைப்படாதீர்கள். அதற்கு காரணம் நீங்கள் தான். அந்த காரணமான நீங்களே உங்களை திருத்தி கொள்ள வேணும். அதை மீண்டும் நாங்கள் அது முயற்சியோடு செயற்பட்டோம்னா வெற்றி கிடைக்கும். ஆகவே தோல்வியை கண்டு துவளாமல் வெற்றியை நோக்கி நடவயிலுங்கள் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.